வணக்கம். இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க தனுசு ராசிக்காரன் திட்டிட்டு இருப்பாங்க. எப்படின்னா பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அங்கதான் தப்பு பண்றீங்க. தனுசு ராசியில நீ பிறந்துட்டியா, ஒரே ரூல், அவர்தான் முதல் லாபாதிபதி. தனுசு ராசிக்காரர்கள் யோகக்காரர்கள் நான் சொல்லுவேன். தனுசு ராசிக்காரர்களுக்கு எது லாபம்னு பார்க்க இருக்கிறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு லாபாதிபதி அப்படின்னா யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் என்பது வாழ்க்கை துணை. தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை தாயா லாபம், வாகனம் தாயா லாபம். தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கு, தனுசுனாவே அம்புன்னு அர்த்தம். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்க்கை துணை தான் லாபங்கிறத மறந்துட்டு லாபத்தை போய் வெளியே தேடிட்டு இருப்பாங்க. தொழில் செய்கிற இடத்துல தேடுவாங்க, அதே மாதிரி நண்பர்கள்ட்ட தேடுவாங்க, இது எல்லாத்தையும் உறவுகள்கிட்ட தேடுவாங்க. ஆனா வாழ்க்கை துணை தான் லாபங்கிறது விட்டுருவாங்க. தனுசு ராசியில நீ பிறந்துட்டியா, ஒரே ரூல், உன்னுடைய லாபாதிபதி யார்? தனுசு ராசி ஆணாக இருந்தா மனைவி, தனுசு ராசி பெண்ணாக இருந்தா கணவன், அவர்தான் முதல் லாபாதிபதி. கெட்டியா பிடிச்சுக்கணும். அவர்கள் மேல் அன்பு செலுத்தி அவர்களை அனுசரித்து அவர்களுக்காக வாழ்ந்து அவர்கள்ட்ட இருந்து முழுசா லாபத்தை புடுங்கிக்கணும். நீங்க அதை விட்டுட்டு வெளியில போய் தேடுவீங்க. என்னை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்கள் யோகக்காரன் தான் நான் சொல்லுவேன். எப்ப யோகம் உங்களுக்கு முழுசா செயல்படுனா, நீ தனுசு ராசியில பிறந்துட்டியா, கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, ஓகேப்பா, ஒரே ரூல் தான்ப்பா. உன் வாழ்க்கை துணையால என்னைக்குமே பெரிய லாபமோ சின்ன லாபமோ லாபம்தான் வரும், நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீ என்ன பண்ணுவனா, இதுதான் ஈஸியா கிடைக்குது, பாசம் ஈஸியா கிடைக்குது, பணம் ஈஸியா கிடைக்குது, நீங்க ஒரு திட்டினாலும் அதை பொறுத்துக்கிறாங்க, இது ஈஸியா கிடைக்குதுன்னு வெளியில போய் தேடிட்டு இருப்பீங்க. அது அப்படி அல்ல. தனுசு ராசிக்காரர்கள் லாபாதிபதி தன்னுடைய வாழ்க்கை துணையை கெட்டியமாக பிடித்து கொள்ளணும் ஒண்ணு. அதே மாதிரி பணத்தை தேடி ஓடாமல் உழைப்பை தேடி ஓடுங்க. பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அங்கதான் தப்பு பண்றீங்க. உழைப்பை தேடி ஓடுங்க. லாபமே இல்லைனாலும் இன்னைக்கே வரணுன்ற பிடிவாதத்தை விட்டுருங்க. எனக்கு இன்னைக்கு நான் வேலை செய்யறேன், இன்னைக்கு எனக்கு சம்பளம் வரணும், விட்டுருங்க. நான் வேலை செய்யறேன், எனக்கான உழைப்பை விதைக்கிறேன், எனக்கான வருமானத்தை பல மடங்கு லாபமாக இறைவன் வழங்குவார்னு நம்புங்க, கொடுத்துருவாரு. அதை விட்டுருவீங்க. நீங்க நான் வேலை செய்யறேன் இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு பிடிவாதம் இருக்கு, அதை விட்டுறணும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்களின் தனக்காரகன் யாருன்னா இரண்டாம் இடத்தா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். அவர் வேர்வையின் நாயகன், உழைப்பின் நாயகன். அதிகமா உழைப்ப போடணும், புத்திசாலித்தனமா உழைப்ப போடணும், தன்னுடைய வாழ்க்கை துணையோடு அனுசரித்து நடந்துக்கணும், சுகபோகமாக தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணக்கமாக நடந்து கொள்ளணும். பணத்திற்காக கணக்கு பண்ணி வேலை செய்யாமல் அதிகமான உழைப்பை போடும்போது பணம் உங்களில் கைகட்டி வந்து பதில் சொல்லும். உழைப்பு அதிகமாக போடுங்க, கணக்கு பண்ணி வேலை செய்யாதீங்க, அதிகமாக உழைப்ப போடுங்க, அது உங்களுக்கு லாபமாக வரும். இப்போ இந்த சேனல் பார்த்துட்டு இருக்க தனுசு ராசிக்காரன் திட்டிட்டு இருப்பாங்க. எப்படின்னா, இப்படிதான் நான் உழைப்ப போட்டுட்டு இருக்கு, எனக்கான ஃபீட்பேக் வரல அப்படிம்பாங்க. வராது. ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய, உங்க ராசியில் இருக்கிற மிகப்பெரிய குறையே உழைப்புக்கேற்ற ஊதியம், உழைப்புக்கேற்ற வருமானம் உடனடியாக வராது. உடனடியா வரணும்னு பிடிவாதம் பிடிக்கிற ராசி தான் தனுசு ராசி. அந்த பிடிவாதத்தை விட்டுருங்கன்ற, விட்டுட்டு உழைப்ப போடுங்க, இறைவனை வழிபடுங்க. தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் சிவபெருமான் வழிபாட்டை செய்யணும். நீங்க தனுசு ராசியில பிறந்துட்டா வேற ஆப்ஷனே இல்லை. திருவண்ணாமலை, சிதம்பரம், உத்தரகோசம், அங்கை, இது மூணு நீ பார்த்தாலும். இந்த மூணு கோயிலும் போய் சிவபெருமானை மாற்றி 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 வழிபடும் போது நீங்க ஒரு இடத்துல உழைச்சிருப்பீங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையோடு இணக்கமா நடந்துப்பீங்க. புலம்பாம நான் உழைச்சிட்டேன், எம்பெருமான் சிவபெருமான் எனக்கு கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு மனைவி கிட்ட புலம்பாம மனைவியை அனுசரித்து மனைவி நமக்கு லாபம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஆசைப்பட்ட 100 ரூபா கொடுக்கக்கூடிய
ஒரு உழைப்பு. நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறீங்க, 100 ரூபாய் இப்போ கொடுக்குறாரு, 200 ரூபா வரலன்னு வருத்தப்படுறீங்க. அப்படி வருத்தப்படாமல் புலம்பாமல் வாழ்க்கை துணையை அனுசரித்து இறைவன் மேலே பாரத்தை போட்டு 200 ரூபா வேலைக்கு 300 ரூபா அளவு உழைப்பை போட்டால் பிற்காலத்தில் 500 ரூபா வந்துடும், இல்லை 1000 ரூபா வந்துடும், இல்லை 5000 ரூபா வந்துடும். அப்படியே அள்ளி கொடுத்துருவார். ஆனால் அதை விட்டுட்டு இப்போவே வேணும், இப்போவே கிடைக்கணும், கிடைக்கலன்னு வீட்டில் வாழ்க்கை துணையோட கோச்சுக்கிறது, புலம்புறது, துடிக்கிறது, தவிக்கிறது வேணவே வேணாம். உழைப்பை போடுங்கள், வீட்டில் உள்ளவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள், வாழ்க்கை துணையோடு ஒன்றி போய் வாழுங்கள். நடராஜ பெருமானையும் அண்ணாமலையாரையும் உத்தரகோச மங்கையில் இருக்கிற மங்களநாதரையும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தரிசனம் செய்யுங்க. உங்க வாழ்க்கை பல மடங்கு லாபமாக போய் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க வேற இடத்துல நிற்பீங்க. நீங்க ஆசைப்பட்டதை விட மிகப்பெரிய வாழ்க்கையை, லாபகரமான வாழ்க்கையை எம்பெருமான் நடராஜ பெருமான் அள்ளி கொடுத்துருவார். தனுசு ராசிக்காரர்கள் இதை புரிந்து கொண்டு எம்பெருமான் நடராஜ பெருமானை வழிபட்டு லாபகரமாக வாழ வாழ்த்துக்கள்.